எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு குட் மார்னிங். மழையெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வெயில் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிளான்ஸ் எல்லாம். இன்றைக்கி அதனால் நம்ம குட்டியாக ஒரு கார்டன் டூர் மாதிரி ஒரு வீடியோ தான். நம்ம வீடியோவில் நிறைய உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லோரும் வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட்டு, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட்டாக பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். கொஞ்சம் மழை, கொஞ்சம் வெயில் எல்லாம் மாறி மாறி வந்துட்டுருக்கு. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்றைக்கி மார்னிங். ரொம்ப சூப்பராக நல்லா அழகாக நிறைய ஃப்ளவர்ஸ் மலர்ந்துருந்தது. நம்மளோட பீச்சி லேடி தான் இது. ஆக்சுவலி இந்த வீடியோவில் அந்த லைட் பிங்க் ஷேடு தெரியல. ரொம்ப அழகாக இருந்தது. இது தனியாகவே மலர்ந்த ஃப்ளவர். ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு. இன்னும் பட் இருக்குது. நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நம்மளோட பீச்சி லேடி. நம்மளோட லியாங்கிலி தான். லியாங்கிலியில் பாருங்கள் நிறைய பட்டு வந்திருக்கு. சூப்பராக இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள் குட்டியாக. இதோட பட்டும் ஃப்ளவர்ஸ் எல்லாமே சின்னதாக தான் இருக்கும். இந்த பக்கமும் இருக்குது பாருங்கள். இது இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாகும், அவ்வளோதான். லியாங்கிலியோட டியூபர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. பட் ஆனால் இப்போ இல்லை, இந்த ஃப்ளவரிங் ஸ்டேட்டில் இருக்குது. கண்டிப்பாக டியூபர்ஸ் வரும்போது நான் சேல் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்மளோட ஹசாபாதின் தான். ஹசாபாதினில் பாருங்கள் இன்றைக்கி 2 ஃப்ளவர்ஸ் இருக்குது. சூப்பராக அழகாக பூத்துட்ருக்கு. எனக்கு இப்போல்லாம் டெய்லியுமே ஃப்ளவர்ஸ் கொடுக்குது ஹசாபாதின். இன்னும் பாருங்கள் நிறைய பட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. இங்கேயும் பாருங்கள் இதெல்லாமே பூத்து முடிஞ்சது தான். பூத்து முடிஞ்சோடனே இது சாஞ்சு விழுந்துடும். ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பெட்டல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மல்டி பெட்டல் வெரைட்டி தான். இங்கே ஒருத்தன் பூ பார்க்க வந்துருக்குறாங்க. அதே போல் நம்மளோட கோல்டன் சன்செட்டு நிறைய பட்டு வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு ஒரு பிங்க் ஷேடும் எல்லோ அண்ட் ஆரஞ்சு ஷேடும் கலந்து ரொம்ப அழகாக இருக்குது. தனியாக மலர்ந்த ஃப்ளவர் தான். இங்கேயும் இருக்குது ஒரு பட்டு. அதே மாதிரி இங்கேயும் ஒன்று பெருசாக வந்திருக்கு. இன்னும் நிறைய பட்டு வரும் தான் எதிர்பார்க்குறேன். இங்கேயும் ஒரு குட்டி பட்டு இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்தது கோல்டன் சன்செட்டு. இதில் ஆக்சுவலி இந்த பிங்க் ஷேடெல்லாம் நம்ம கேமரால எடுக்கவே முடியல. அடுத்தது நம்மளோட மேஜிக் ஒயிட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். இது ரொம்ப அழகாக இருக்கும். டபுள் ஷேடு. இது நிறைய பேர் என்கிட்ட வாங்கியிருக்காங்க. இது ஆக்சுவலி எப்படின்னா நாளைக்கு தனியாக மலர்ந்துடும். அதனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு மலர வச்சு காட்டுறேன். மலர வச்சு காட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இதோட அந்த பெட்டல் டிப்ஸில் ஒரு அழகான ஒரு பிங்க் ஷேட் இருக்குது. இது ஒரு டபுள் ஷேட் வெரைட்டி. ஆக்சுவலி முன்னெல்லாம் இந்த மாதிரி டபுள் ஷேடில் எல்லாம் ஹார்டி வெரைட்டிஸ் தான் இருந்தது. நம்ம எப்போவுமே அதில் ஃப்ளவர் பார்க்க முடியாது. பட் இந்த மாதிரி டபுள் ஷேடில் ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்தே ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நம்மளோட மேஜிக் ஒயிட்டு. ஹார்டிஸோட ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருந்தாலும் நம்மளுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்காது. ஸோ கம்மியான பிளான்ஸ் வச்சுருக்கிறவங்க அது விரும்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே எப்போவுமே ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னு தான் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனாலவே நான் ஹார்டிஸ் எல்லாம் இப்போ வைக்கிறதே இல்லை. என்னோடய தோட்டத்தில் நல்லா பூக்கக்கூடிய வெரைட்டிஸ் மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். சும்மா ஒரு பூ 2 பூ வர்றதெல்லாம் இப்போ நான் எல்லாமே வேணான்னு எடுத்துட்டு புதுசாக நிறைய ஃப்ளவர்ஸ் பூக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குல்ல. இதோட டிப்ஸில் பாருங்கள் அப்படியே அழகாக அந்த பிங்க் ஷேட். ஆனால் கேமராவில் நம்மளுக்கு இது அந்தளவுக்கு எடுத்தால் கிடைக்காது. ரொம்ப சூப்பராக இருக்குது.
இன்னும் பட் இருக்குது பாருங்கள். பட்டு எவ்வளோ அழகாக இருக்கும். இதோட பட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டிப்ஸில் மட்டும்தான் பிங்கு, மித்த இடத்துலலாம் வந்து இந்த க்ரீன் ஷேடு தான் தெரியும். அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஷோபாலையும் பார்த்துட்டிங்கன்னா 2 பட்டு வந்துருச்சு. இங்கேயும் ஒரு லீஃப் வருது. அதே மாதிரி நம்மளோட அனாஹட்டா 3 பட்டு கண்டினியூஸாக வந்து நிற்குது. நம்மளோட இன்னசென்ஸ் ஒயிட்டு ரொம்ப அழகாக இன்றைக்கி மலர்ந்துருக்கு. நம்மளோட ஒயிட் ஸ்வான் தான் திரும்பவும் வந்து ப்ளூமாக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதுலேயுமே வந்து பட் இருக்குது. கண்டினியூஸாக பட்டு வரும் ஒயிட் ஸ்வான். அதே மாதிரி நம்மளோட வேனிலா கெச்சப்பு இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் ரீபாட்டிங் பண்ணி முடித்தேன் பாருங்கள். டக்குன்னே பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம சந்திரபாகா, நம்மளோட அகிலாலேயும் பட்டு வந்திருக்கு. ஃப்ளவராக ஆரம்பிச்சிருக்கு அகிலா. இது இப்போ தான் ரீபாட்டிங் பண்ணி வச்சேன். நம்ம மயூரியில் ஒரு பட்டு காஞ்சு போச்சு. இன்னொரு பட்டு தான் கொஞ்சம் மலர்ற மாதிரி இருக்குது. இன்னும் 2-3 டேஸ் ஆகணும். அதே மாதிரி நம்மளோட மிராக்கிள் பட்டு சாஞ்சு விழுந்துருச்சு. ஆனால் இன்னும் மலர வைக்கிற ஸ்டேஜ் வரல. இன்னொரு 3-4 டேஸ் ஆகணும். அப்போ மலர வச்சிடலாம். நிறைய பட்டு தான், ஆனால் ரொம்ப காற்றடிக்கும் போது சாஞ்சு விழுந்துடுது. இங்கேயும் பாருங்கள் பட்டு மேலே வந்துட்டுருக்கு. நிறைய ஃப்ளவர் ஆகிட்டே இருக்குது. நம்மளோட நித்யா தான் இது. குட்டியாக க்யூட்டாக இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நித்யா இங்கேயும் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு பவுல் லோட்டஸ் தான் நித்யா. சீக்கிரமாக பூக்கவும் ஆரம்பிச்சிடும். இது நம்ம வச்சிட்டிங்கன்னா குட்டியாக இருக்கிற ஃப்ளாட்டிங் லீஃப் கூடயே வந்து நம்மளுக்கு பட்டு வரும். இதிலே பாருங்கள் ஸ்டாண்டிங் லீஃபே இருக்காது. சின்ன ஃப்ளாட்டிங் லீஃப் கூட தான் வந்து இதெல்லாம் பூத்துட்ருக்கும். அவ்வளோ அழகான ஒரு வெரைட்டி. சூப்பராக இருக்குல்ல. இங்கே இருக்குது பாருங்கள். சாஞ்சு விழுந்துருச்சு. ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இது ஒரு பவுல் லோட்டஸ் தான். நான் சொன்ன மாதிரி நம்ம கொஞ்சம் சின்ன பாட்டிலெல்லாம் வச்சா கூட நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். கொஞ்சம் பெருசில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக கிடைக்கும். அவ்வளோதான். மாதிரி நம்மளோட AW7 பாருங்கள். சூப்பராக கண்டினியூஸாக பட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். AW7 நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது. ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்தே பூக்கும். எல்லா ஸ்டாண்டிங் லீஃப்லேயும் பட் இருக்கும். நிறைய பேருமே வந்து உங்களோட பிளான்ஸ் வந்து கொஞ்சம் பூத்த பிறகு அது பூக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. சில பிளான்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் விடும். அதே மாதிரி அதுக்கு ஃபர்டிலைசர் கொடுக்கலனாலும் பூ வராதே இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து உங்களோட பிளான்ஸுக்கு ஃபர்டிலைசர்லாம் கொடுங்க. ஸ்டாண்டிங் லீஃப் வந்து பட்டு வர ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக 15 days ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம பிளான்ட் நல்லாயிருக்கும். நம்ம வைடூரியா, அதே மாதிரி நம்மளோட கிவி பாருங்கள். கிவி சூப்பராக இருக்கும் பாருங்கள். நிறைய பட்டு வந்திருக்கு. இதெல்லாமே ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் தான். நான் முன்னே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நம்ம வந்து பூக்கிற வெரைட்டிஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஆனால் உங்களோட பிளான்ட்டுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக உரம் கொடுக்கலன்னா அது பூக்காது. ஸோ எல்லோரும் உங்கள் பிளான்ட்டை டேக் கேர் பண்ணுங்கள். பிளான்ட்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக இந்த பாட்டில் இருக்கிற வேஸ்ட்டாக இருக்கிற லீஃபு, எக்ஸ்ட்ரா இருக்கிற பிளான்ட்ஸு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பிளான்ட்டை வந்து நல்லா சன்லைட்டு கிடைக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து இப்போ மழை பெய்யும் போது தண்ணி வந்து நிரம்பிக்கும். ஸோ வந்து நிறைய பேர் வந்து அசோலா வந்து அதிலே அடிச்சுட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட டப்போட இந்த கீழ் போர்ஷன் இங்கேருந்து ஒரு 1 inch கீழே, இந்த மடிப்புக்கு ஜஸ்ட்டு கீழே ஒரு ஏதாவது ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ ஏதாவது சூடு பண்ணி ஒரு 4 ஹால்ஸ் போட்டு விட்டுறலாம். அப்போ வந்து தண்ணி அந்த லெவலுக்கு மேலே வராமல் அது கீழே ஒழுகிட்டு போயிடும். ஸோ நம்மளோட அசோலா அதில் இருக்கும். ஆனால் வந்து நம்ம அசோலா கண்டிப்பாக கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடணும். இந்த டைமில் அசோலா நிரம்பிடுச்சுன்னா நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் கிடைக்காது. அதே மாதிரி சில பேர் வாட்டர் லில்லிஸ் எல்லாம் வச்சுருக்கும். இது வந்து நான் பெருசானோன்னு இதுலேருந்து எடுத்துக்குவேன். ஜஸ்ட் ஏதாவது ஒரு டியூபர் போட்டது இதில் கிழிச்சு வந்திருக்கு. இது வந்து அதில் வந்து ஸ்ப்ரவுட் ஆகி வந்தது தான். பட் நான் இது எடுத்துருவேன். ஏன்னா இது வச்சுட்டிங்கன்னா இந்த நம்மளோட லாட்டஸ் பிளான்ட் வந்து நல்லா வளராது. ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து லாட்டஸ் டேபிள் வச்சுட்டிங்கன்னா
நம்மளோட லாட்டஸ் பிளான்ட் வந்து வளராது, ஃப்ளவர்ஸும் கொடுக்காது. சில நேரம் வளரும், பட் லீஃப் மட்டும் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. லாட்டஸுங்கிறது மகாலட்சுமி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து மகாலட்சுமியை நம்ம வந்து நல்லா கேர் பண்ணணும்ல. எப்போவுமே சொல்லுவாங்க மகாலட்சுமியை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் அவங்க தங்குவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நம்ம லாட்டஸும் நம்ம நல்லா டேக் கேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். என்னோட ஒயிட் மிராக்கிள் தான். நம்மளோட ஸ்னோபால் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து இந்த மழை காலத்தில் வந்து டியூபர்ஸ் பிளான்டிங் பண்ணலாமா அப்படின்னு பயந்துட்டுருக்கும். அதனாலலாம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் தாராளமாக வைக்கலாம். ஏன்னா இந்த டைமில் நல்ல க்ரோத் கிடைக்கும். மழை தண்ணி விழுந்துருச்சுன்னா பிளான்ட் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும். பட் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பிளான்டிங் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற வாட்டர் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட புதுசாக பிளான்டிங் பண்ண ஒரு பிளான்ட் தான் இது பாருங்கள். இதில் லீஃப் லெவலுக்கு நான் தண்ணி விட்டுருப்பேன். இது வந்து எனக்கு மழை பெய்யும் போது இதில் வந்து தண்ணி ஜாஸ்தியாக வரும். பட் ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, இதில் தண்ணி வந்து ஒரு கப்பில் எடுத்து குறைச்சி விட்ருவேன். இந்த மாதிரி நம்ம வந்து புதுசாக பிளான்டிங் பண்ணும்போது இதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். தட்மே இது வந்து ஓரளவுக்கு வந்து பெரிய லீஃப் வர வரைக்கும் போதும். அதுக்கப்புறம் தண்ணி லெவல் இன்க்ரீஸ் ஆனாலும் அதுவே அந்த இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ கொஞ்ச நாளைக்கு ஒரு 20 நாள் வரைக்குமே நம்ம வந்து இந்த வாட்டர் லெவல்லாம் பார்த்து செடியோட க்ரோத் எல்லாம் வந்து இருக்கிற வரைக்குமே கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணி விடணும். இல்லைனா நம்மளோட பிளான்ட் வந்து நம்மளுக்கு அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று தான் இதில் விஷயம். மித்தபடி மழை டைமில் நம்ம வந்து நிறைய பிளான்ட்ஸுமே வைக்கலாம். இந்த டைமில் நம்மளுக்கு சீக்கிரமாக க்ரோத்தும் கிடைக்கும், அதே மாதிரி சீக்கிரமாக ஃப்ளவர்ஸும் கிடைக்கும். நான் புதுசாக பிளான்டிங் பண்ணி வச்சுருக்கிற பிளான்ட்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ நான் புதுசாக வாங்கின பிளான்ட்ஸ் தான் எல்லாமே. இப்போ தான் வந்து நல்லா தழைஞ்சு வளர்ந்துட்டுருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வைக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி லீஃப் கொஞ்சம் எல்லோவெல்லாம் ஆகும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி அசோலா நம்ம போட்டு விட்டுறலாம். அசோலாவோட கலர் சேஞ்ச் ஆகும் சில நேரம், மண்ணில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால். இப்போ இதிலே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. இப்போ இதை வந்து எடுத்து விட்டுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான அசோலாவை நம்ம போட்டு விட்டுருவோம். இன்னும் நம்மளோட செயில் வந்து இருக்குது, கொஞ்சம் டியூபர்ஸ் எல்லாம் இருக்குது. ஹனிபி பாருங்கள் எவ்வளோ பிஸியாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க தேன். ஸோ வந்து இன்னும் நம்மளோட சைடில் கொஞ்சம் டியூபர்ஸ் எல்லாம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ வாங்க வேண்டியவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி 500 above வாங்குகிற எல்லாருக்குமே ப்ரோலிஃபெரா வாட்டர் லில்லி ஃப்ரீ பிளான்ட் இருக்குது. அது இந்த ஒரு வாரம் நம்ம ஃபுல்லாக கொடுப்போம். ஸோ வேண்டவங்கெல்லாம் வாங்கிக்கலாம். நம்மளோட லில்லி பாண்டை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க இது எப்படி எங்கே வாங்குறதுன்னு. எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டிங்கன்னா லாட்டஸ் வாட்டர் லில்லி 2 பிளேலிஸ்ட் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் வேணுமோ எல்லாமே அதில் வீடியோஸாக நம்ம பண்ணியிருப்போம். ஸோ எல்லோரும் அதில் பாருங்கள். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.